ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடு மேய்க்கலாம். யார் யாரெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களோ என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சையாக தெரியுது இல்லைங்களா? நேற்று பேஞ்ச மழைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பச்சையாக தெரியுது. வெங்காய காட்டு ஓரத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ரெண்டு ரெண்டு மாடாக கையில் பிடிச்சி மேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வயிற்றுக்கு மேய்ஞ்சிக்கிட்டாங்க. மழை நேற்று தானே பேஞ்சிருக்கு. புல் தளையிறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் மாடுகளுக்கு. அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் நல்லா புல் தளைஞ்சிக்கிரும். அவங்க நல்லாவே மேய்ஞ்சிக்கிருவாங்க. அவங்க அப்புறம் அவங்கள கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லைங்களா? அவங்கள கவனிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு தோட்டத்தில் வெள்ளாமை செய்ய வந்துடலாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தாங்க காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு தோட்டத்தை ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க ஃபுல்லாகவே. எதுக்கு அப்படி சுற்றி வர்றாங்கன்னா, நம்ம வச்சுருக்க வெள்ளாமை இருக்கு இல்லைங்களா? அதில் உரம் போடணுமா, தண்ணி கட்டணுமா, மருந்தடிக்கணுமா, களை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதனால் விடியால எந்திரிச்சதுமே நம்ம தோட்டத்தை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.